தந்தைசுகளே, தாய்சுகளே, காளையை அடக்க வந்த காளைசுகளே, பெண்கள்சிகளே, ஆண்கள்சிகளே, இப்பொழுது ஜல்லிக்கட்டு ஆரம்பமாக போகிறது. நீங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருங்கள். அது வர்ற வேகத்தை பார்த்தா நம்ம எல்லாம் இங்கிருந்து ஓடிட்டு போட்டிருக்கு. ஐயோ, காளை பத்தி சொல்லிட்டு இருந்தா கிரவுண்டுக்குள்ள வேற ஒண்ணு வந்துருச்சு. இது அடக்காதீங்க, அடிச்சு போட்டுருங்க. அடிக்கிறது கையில கம்பி இல்லைன்னா நெருப்பு வச்சு கொளுத்திருங்க. ஒரு ஊருக்கே கரியாக விட்டுறாதீங்க இன்னைக்கு. அடுத்து வர்றது வீரங்காளை. இதை அடக்க முடிஞ்சா அடக்கி பாருங்க. வட்டக்கல் வரசு காளை, நம்ம பெரிய கவுண்டர் காளை. இந்த வட்டாரத்தில் இந்த காளை இதுவரைக்கும் எவனுமே அடக்கிறது இல்ல. இப்ப அடக்க முடிஞ்சா அடக்குகிறா, அடக்க முடியலன்னா அப்படியே வயக்காட்டு பக்கம் தண்ணி இருக்கிற ஓரமா ஓடி போய்விடும். அடி பலமா இருக்குங்களா? ஆமாங்க, அடி ரொம்ப மொக்க அடியா தாங்க இருக்கு. இந்த பச்சளை அரைச்சு 10 போடுங்க. சரிங்க.
இந்த குழுவைய 3 வேளை கொடுங்க. சரி. நான் காலைல வந்து பாக்குறேங்க. உள்ள வந்து படுவா. நில்லு. படிக்கிறிய அறிய வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயன் கால மாட்ட சுட்டு கொண்டாரு. அதை மறந்துட்டியா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? சிறுவாடு விட்டு வெள்ளாம விளைஞ்சால் வீடு வந்து சேராது. ஒழுங்கா வீடு போய் சேர். வந்துட்டா. வருமா பச்சளை அவட்டை கொடுத்து அனுப்பு. வெண்ணிலா, வெள்ளாடி ஏன் வேலி தாண்டிச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பனுக்கு இருக்கிற வைராக்கியத்துக்கு உன் மனசுல நீ ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீனா மறந்துரு. ஏனுங்க, நம்ம பிள்ளைக்கு ஒரு கண்ணால பண்ணி வச்சிடலாங்க. படிக்கிற பிள்ளைக்கு இப்ப என்ன அவசரம்? படிப்புதான் வர்ற மாசம் முடியுதுங்களே. ஆவட்டும், நான் பாத்துக்கிறேன். என்றா மோளையா எஜமா குழி 2 அடி ஆழம் இருக்கணும். சரிங்க. காலையில இருந்து மாங்குன்னு வெட்டுறான், குழி ஆழம் போக்கானும். ஏ கருப்பா, ஐயா மரத்துக்கு தண்ணி விட சொல்லு. சரிங்க. பாக்கு மட்டையெல்லாம் உரிச்சு போட சொல்லு. செஞ்சிடணுங்க. ஐயா வணக்கமுங்க. ஏயா தரகு ஆள் விட்டு கூப்பிடுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியாக்கும். ஏனுங்க எல்லாம் கல்யாண மாசமா போச்சுங்க, வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலீங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. படிப்பு கொஞ்சம் நெஞ்சம் இருந்தா போதும், சொத்து சுகம் இல்லைனாலும் பரவாயில்ல. முக்கியமா நம்ம சாதிசனமா இருக்கணும். ஐயா பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சு அவங்க கடைசி வர நல்லா வாழ்ற வரைக்கும் ஏன் பொறுப்புங்க. ஆனா அதுல நடுவுல அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்து போச்சுன்னா என்ன கிராமத்துல கொன்னு போடுவாங்க. அதனால தாங்க எட்டுப்பட்டி கிராமத்திலயும் இந்த தரகனுக்கு நல்ல பேருங்க. ஏன் தரகு, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? ஐயா அதான் சொல்ல வந்தானுங்க, உங்க பொண்ணும் அந்த சின்ன கவுண்டர் வீட்டு பையனும். ஐயா ஐயா என் கண்ணால சத்தியமா பார்த்தேனுங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, சத்தியமா பார்த்தேனுங்க. ஊர்கட்ட கழுதைக்கு பொறுப்படுத்து போச்சுன்னா குட்டிச்சாத்த கண்ணா குறுகி படுக்குமா? நீ படிச்சு கழிச்சது போதும், ஊட்டோட கடை அறிவு கட்ட நாயே. என் மானத்தை ஏய்! உங்க வச்ச பானையை வீட்டுக்குள்ளார வைக்கணும். வெளியில வச்சுட்டு வந்தா நாய் வாய் வைக்கத்தான் செய்யும். நாய் மேல தப்பு இல்ல, நம்ம மேலதான் தப்பு. ஒழுக்கமா பாத்துக்க. கஷ்டப்பட்டு வளர்த்தேன், மானமே போச்சு. இவன் மேல தப்ப வச்சுட்டு நாம அவன் என்ன பண்ண முடியும்?